சார் வணக்கம். இப்போது நடந்து முடிந்த ஆந்திர மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் என்னெல்லாம் நடந்தது? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வணக்கம். இப்போ ஆந்திரா தேர்தலை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆந்திராவுடைய அரசியலை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. இதுக்கு தான் நம்ம இந்திய நாடு, ஒரே கொள்கை, ஒரே செயல்பாடு என்பதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்கிறது. அதுக்கு தான் அந்த காலத்திலேயே பட்டேல் அவர்கள் எப்படி பிரிக்க வேண்டும் நாட்டை என்கின்ற போது மொழி வாரியாக பிரிக்கலாம் என்று சொல்லி மொழி வாரியாக பிரித்தார்கள். ஆந்திரா மாநிலம் பல்வேறு ராஜாங்கங்கள் தான் நடந்துள்ளது. சுதந்திரத்துக்கு பின்பு காங்கிரஸ் மிகவும் பிரம்மாண்டமான ஆட்சி அமைத்து நாட்டை, அதாவது மாநிலத்தை வழி நடத்தி வந்தது ஆந்திரா மாநிலத்தில். அதற்கப்புறம் தான் எல்லா மாநிலத்திலையும் அங்கே இருக்கிற கட்சிகள், மாநில கட்சிகள் வரும்போது என்டிஆர் அவர்கள் தெலுங்கு தேசத்தை உண்டாக்கி அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கட்சியாக உருவாக்கி அங்கே கொண்டு வந்தார். ஆனால் ஒரிஜினலாக சொல்ல போனோம்னாக்கா என்டிஆரும் காங்கிரஸ்காரர் தான் ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் தான் அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த சூழலை பார்க்கும்போது தான் இங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே ரெண்டு வகையான ஒரு அரசாங்கங்கள், அதாவது ஜாதியை வச்சு தான் ஆந்திர அரசியல். ஒன்று ரெட்டி அரசியல், இன்னொன்று நாயுடு அரசியல். இதுதான் அங்களுடைய வழிமுறைகள். அதுதான் தெலுங்கு தேசம் என்பது நாயுடுகளுடைய கட்சியாகவும், அதற்கு பின்பு காங்கிரஸ் ரெட்டிகளுடைய கட்சியாகவும் மாறியது. இப்படி தான் அங்கே அரசியல் நடந்தது. இந்த அரசியல் வியூகத்தை தான் எடுத்துக்கிட்டு அதில் எப்படி பிரிவினை ஏற்படுத்துவது, அதற்குள்ள மற்ற பிரிவினர்கள் எப்படி சேருவது, அதை கொண்டு தான் அங்கே ஆட்சி முறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஒன்றும் ஒரு யோகியமான கட்சி நம்ம இங்கே சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அனுபவத்தில் இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்து அவர் மிகவும் பிரம்மாண்டமாக ஆட்சியை வழி நடத்தி வந்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது முதன்மைப்படுத்தப்பட்டதெல்லாம் நகரங்களில் முதன்மைப்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டி மிகவும் பிரம்மாண்டமான ஐடி கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததெல்லாம் கூட அங்கே போய்விட்டது. உலக வங்கி ஆகட்டும் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் அங்கே பிரசித்தி பெற்றதற்கான காரணம் சந்திரபாபு நாயுடைய நிர்வாகத்திறமை. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலெக்டரை கூப்பிட்டு எப்படி இருக்கிறது, என்ன ப்ராஜெக்ட் நடக்கிறது, இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுக்கல, பேமெண்ட் ஏன் கொடுக்கல, அவருடைய ப்ராக்ரஸ் என்னன்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அவர் அழைத்து பேசி கொண்டிருந்து ஒரு அருமையான வளர்ச்சி. அப்போது காங்கிரஸ் பெரும் வீழ்ச்சியில் இருந்தது. இந்த காங்கிரஸை மறுபடியும் தூக்கி பிடிக்கும் வகையிலே அவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம், அதாவது மின் கட்டணம் இலவசம் என்பதை போக்கி மின் கட்டணம் கொடுக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு 1000 ரூபாய் மாதத்திற்கு 1000 ரூபாய் கட்டுங்கள் என்று ஒரு உத்தரவிட்டார். இதை கையில் எடுத்துக்கொண்ட அன்றைய தலைவரான காங்கிரஸ் தலைவரான ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர் இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டார். நடைபயணத்தை மேற்கொண்டும் இதை ஆட்சி பிடிப்பதற்கான வியூகங்களை வகுக்கும்போது எப்படி ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு போடும்போது இந்த நாயுடுகளை உடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். உள்ளே இருக்கும் கம்மாஸ், பலிஜாஸ், காஜுலு பலிஜாஸ், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அதில் சிரஞ்சீவியை ஒரு கட்சியை துவக்க வைத்தார் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. காங்கிரஸ் துவக்க வைத்தது. அந்த கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்துவதற்கு அன்றைக்கு பற்று தொட்டி எல்லாம் இருந்து மக்களை வரவழைக்க இலவசமாக ரயில் பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ். அன்றைக்கு மத்தியிலே இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. இவர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த வியூகத்தை பார்த்து சிரஞ்சீவி அந்த நாயுடு இதிலேயே ஒரு பிரிவினை ஏற்படுத்தினார். அப்போது நாயுடு கம்யூனிட்டி கொஞ்சம் வீக் ஆன உடனே ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஆட்சியை பிடித்தார். ஆட்சியை பிடித்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரா என்றால் இல்லை. மறுபடியும் கொள்ளை, அவர் குடும்பம் ஒரு கொள்ளை அடித்தது. அதில் தான் உங்களுக்கு ரெட்டி பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண பான் புரோக்கர்களாக, வட்டி தொழில் செய்பவர்களாக இருந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர்கள், அதாவது நிலக்கரி போன்ற தாது மணல்களை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ட்ராக்டராக உருவெடுத்ததற்கு காரணம் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸுடைய ஆதரவினால் வந்தவர்கள் தான். இப்படி கொள்ளையடிக்கும் ஒரு சூழலை தான் நாட்டை உருவாக்கினார்கள். அதே பாணியிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் பாஜக. இதற்கு முன்பு 2019-14 சரி, பாஜக 2014 பாஜக யாருடன் கூட்டணி, சந்திரபாபு நாயுடுடன் கூட்டணி வைத்தது, ஆட்சியை தக்க வைத்தார். பிற்பாடு 2019 ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுத்து அங்கே சென்றார்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி மறுபடியும் சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துள்ளார்கள். ஒரு கோமாளி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு புரிதல் இல்லாதனால் இன்றைக்கு சென்னையில் இருந்து நேற்று ஓட்டு போடுவதற்காக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 3000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இங்கே இருந்து போக்குவரத்து செலவுகள் கொடுக்கப்பட்டது. சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பஸ்ஸு எப்படி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு அரை பஸ்ஸில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தன் ஆட்சிக்காக தன்னுடைய கட்சிக்காக ஓட்டளிப்பதற்காக இங்கேருந்து மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு போனார்கள். அங்கே ஒரு சில காலாஸ்திரி போன்ற இடங்களில் கிராமங்கள் எல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக மொத்தமாக திரண்டு இருந்தார்கள் எதிர்ப்பதற்கு. இப்படி ஜாதி ஒரு வெறி பிடிக்க வைத்து தான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் உண்மையிலேயே மக்களுக்கான செயல்பாடுகள் உண்டா என்றால் கிடையாது. இவர்கள் கூட்டம் வாழ்வதற்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையே தான் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி 2 பேரும் மத ரீதியாக பேசியோ ஜாதி ரீதியாக பேசியோ தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மக்களுக்கான திட்டத்தை, மக்கள் இந்திய நாட்டிற்கான திட்டத்தை என்னெல்லாம் கொண்டு வருவோம், என்னையெல்லாம் செய்வோம் என்று இதுவரைக்கும் சொல்கிறேன். சீனாவை போன்று அனைத்து பொருட்களும் உள்நாட்டிலே தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் என்று எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? 2 பேரும் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதிகளில் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியை பற்றி இன்றைக்குள்ள டாலரின் விலை 80 ரூபாய் தாண்டி கடந்து கொண்டிருக்கிறது. அதை குறைப்பேன் என்று சொல்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். பெட்ரோல் விலையை குறைப்பேன், அன்றாட மக்களுக்கு உண்டான தேவை பொருட்கள் எல்லாம் விலை குறைப்பேன் இருக்கிறார்களா? இல்லை. சம்பளத்தை ஏற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். விலைவாசியும் 3 மடங்காக ஏற்றிவிடுவேன் சொல்கிறார். இன்றைக்கும் இந்து பேப்பரில் பத்திரிகையில் செய்தியை வாசிக்கும் போது வேதனையாக இருக்கிறது. உணவு பண்டங்களின் பொருட்கள் விலை 40% உயர்ந்து உள்ளது. 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி நடத்தியது. எப்படி உயர்ந்தது? ஏன் கேட்கவில்லை பாஜக? ஏன் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை? இதையெல்லாம் கட்டுப்படுத்த இவர்களுக்கான திட்டங்களோ எண்ணங்களோ இவர்களுக்கு அதுக்கு மீது கிடையாது. அதானி கொடுத்தார், அம்பானி கொடுத்தார் என்கிறார்கள். பாஜக சொல்லுகிறது காங்கிரஸ் கொடுத்தார் என்ற, காங்கிரஸ் சொல்கிறது பாஜக கொடுத்தார்கள். என்ன அயோக்கியத்தனம்! எப்படி நடத்தப் போகிறீர்கள்? இவர்கள் இப்படித்தான் ஆட்சியை செய்வார்கள். இந்த மக்கள் இந்த அரசியல் தன்மையை உணராத வரைக்கும் மக்கள் நீங்கள் மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சி உணர்கிறது. இதற்கான முயற்சி தான் நாங்கள் செய்து வருகிறோம். என்றைக்கு நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளப் போகிறீர்களோ அன்றுதான் நாடு உலக அளவிலே, உலக அரங்கிலே ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.